ஹலோ ரெட் டெவில்ஸ். மிட் வீக்கில் எமிரேட் ஸ்டேடியமில் ஒரு நைட் மேர். இப்போது நம்ம தியேட்டர் ஆஃப் ட்ரீம்ஸில் ஒரு நைட் மேர். 1994க்கு அப்புறமா, அதாவது 30 இயர்ஸுக்கு அப்புறமா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பீட் மான்செஸ்டர் யுனைடெட் 3-2 அட் ஓல்ட் ட்ராஃபர்ட். இது மட்டுமா, மிட் வீக்கில் நம்மளை பறந்து அடிச்சானுங்க ஆர்சனல். இந்த ரெண்டு மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எரர்ஸ் இருக்கு. இந்த லாஸ்ட் 2 கேம்ஸில் இந்த அளவுக்கு ஒரு பங்கமான ரிசல்ட் ஏன் ஆச்சு, எப்படி ஆச்சு? லெட்ஸ் அனலைஸ். ஆர்சனல் கூட எப்படி 2 ஹெடர்ஸ் விட்டாங்களோ அதே மாதிரி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூடவும் 2 ஹெடர்ஸ் விட்டாங்க. ஆர்சனல் கூடவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கண்ட்ரோலோட விளையாடின யுனைடெட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலோட தான் ஆடினாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பட் செகண்ட் ஹாஃபில் தான் நம்ம சோழியை முடிச்சுட்டாங்க இந்த 2 கேம்லையுமே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸில் எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம். பிரச்சனை டிஃபென்ஸில் இல்லை, மிட்ஃபீல்டில் தான் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல சர்வீஸ் போகாததுக்கு காரணமும் மிட்ஃபீல்டு தான். நமக்கு 2 பால் பிளேயிங் டிஃபெண்டர்ஸ் ப்ளஸ் 4 மிட்ஃபீல்டர்ஸ் ப்ளஸ் 3 அட்டாக்கர்ஸ் இருந்தும் நம்ம ஆளுங்களால் ஸ்ட்ராங் அட்டாக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. ஒன்னானாவோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 கேம்ஸில் பார்த்தீங்கன்னா 5 கோல் விட்டுருக்கான். அதில் 4 ஹெடர் கோல்ஸ் போச்சு அண்ட் ஒரு சப்ப கோல் போச்சு. எஸ், கிப்ஸ் ஒயிட்டோட கோல் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் சீன் கிடையாது. ஒன்னானாவோட புவர் ரிஃப்ளெக்ஸஸ் தான் காரணம். இது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அடிப்பா, நான் நாளைக்கு டைவ் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. என்ன ஆச்சு நம்ம டிஃபெண்டிங் செட் பீஸுக்கு? ஆர்சனல் கூட விட்டோம், இப்போ ஃபாரஸ்ட் கூடவும் விடுறோம். இந்த ஸ்டாட்ஸை கேளுங்களேன். இந்த சீசனில் மான்செஸ்டர் யுனைடெட் இஸ் த செகண்ட் டீம் டு கன்சிட் மோஸ்ட் ஹெடட் கோல்ஸ். ஸோ ஆம்ரிம் இதை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறான்? முடியல. பேசாம யுனைடெட் பிளேயர்ஸ் எல்லாம் மேன் மார்க் பண்றதை விட்டுட்டு கோல் லைன்ல போய் எல்லாரையும் லைனா நிக்க வச்சிடலாமா? இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனுமார் சஞ்சீவமலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா. ப்ரூனோ எப்படின்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி பெஸ்ட் மூவ்ஸும் கிரியேட் பண்ணுவான், கூடவே வர்ஸ்ட் சிச்சுவேஷன்ஸையும் கிரியேட் பண்ணுவான். நம்ம டென்ஷன் ஆகுறது ஒரு பக்கம் விடுங்க பாஸ். ஆம்ரிம் எவ்வளோ டென்ஷன் ஆயிருந்தா 15 மினிட்ஸ் இருந்தும் ப்ரூனோவை சப் பண்ணியிருப்பான். பில்டப் வேணும்னா கேசிமீரோ அண்ட் மைனோ மிட்ஃபீல்ட்ல வேணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஆம்ரிம் வந்த உடனே கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங் ஸ்டார்ட் கொடுத்தாப்புல, சிஸ்டமை சேஞ்ச் பண்ணினாப்புல, எனர்ஜியை கொண்டு வந்தாப்புல. பட் என்னதான் பண்ணினாலும் ஏதோ ஒரு டாட்டை கனெக்ட் பண்ண முடியலை. யுனைடெடுக்கு இந்த பேக் 3 ஃபார்மேஷன் ஒரு கான்ட்ரவர்சியாக தான் இருக்கு. இன்ஃபார்ம்ல இருக்கிற ராஷ்ஃபோர்டை ஸ்டார்ட் பண்ணாதது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கு. ப்ரூனோவை ஃபைனல் குவார்ட்டரில் எடுத்ததும் குழப்பமாக தான் இருக்கு. எது என்னவோ எனக்கு ஒரு பயங்கரமான நம்பிக்கை ஆம்ரிம் மேலே இருக்கு. ஒனானா ஆர்சனல் பிளஸ் ஃபாரஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 கோல்ஸ். கண்டிப்பாக பங்கமான கீப்பிங் தாங்க. லாஸ்ட் இயர் யூசிஎல் பர்ஃபார்மன்ஸில் அடி வாங்கின ஒனானா மறுபடியும் இப்போ அடி வாங்கிட்டான். இத்தோட நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்கும். லெனியூரோ ஆடின 2 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா எந்த கல்ப்ரட் தனமும் பண்ணலை. வந்தான், ஆடினான், சென்றான். டெலீட். நம்ம டீமோட மெயின் பில்லர் இன் டிஃபென்ஸ் இருந்தும் இந்த 4 ஏரியல் கோல்ஸ் எப்படி போச்சு? மார்டினஸ் ஆர்சனல் கூட சஸ்பென்ஷன், ஸோ நோ கமெண்ட்ஸ். ஃபாரஸ்ட் கூட ஸ்லாப்பி கேம். பேக் 3க்கு சூட் ஆகுவானான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. மேபி இந்த காம்பினேஷன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெலீட் சென்டர்லையும் ரைட்டில் மசுராயும் லெஃப்டில் யூரோவையும், ஆர் அதர்வைஸ் ஆமட். நம்ம டீம் அட்டாக் பண்ணுதுன்னா ஆமட் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ரெஸ்ட் கொடுக்கறத தவிர எதுக்குமே ஆமட சப்போ ஆர் பெஞ்சோ பண்ணக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். உகாட்டே ஒரு ஹாஃப்ல நல்லா ஆடுறான், இன்னொரு ஹாஃப்ல காணாம போயிடுறான். ஆவரேஜ் பிளே இன் போத் கேம்ஸ். மைனோ ஒன்னும் செய்யல சார். டாலட் வரான், ஆடுறான், ஓடுறான், வெறி இருக்கு, காண்டாடுறான், கோவப்படுறான், ஆனா ஃபுட்பால் மட்டும் ஒழுங்கா ஆட மாட்டான். கேப்டன் ப்ரூனோ ஓய்லாண்டோட ஈக்குவலைசர்ல ஒரு கீ ரோலா இருந்தான். ரீசெண்டா ஃப்ரீ கிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஹிட் தான் இருக்கு. ஃப்ரீ கிக்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது. ஒரு கோல் போக காரணமா இருந்தான், பட் அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி ஒரு கோலும் நமக்கு போட்டான். ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு இருக்கிற ஒரே பிளே மேக்கர் இவன் தான். கார்னாச்சோ இஸ் நாட் ஃபிட் டு பிளே இன் த பிளேயிங் 11. மேபி ஒரு சூப்பர் சப்பா சூட் ஆகலாம். ஒரு கன்சிஸ்டன்ட் கேம் பிளே இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆடினானா ஒரு சில மூவ்ஸ்ல த்ரெட் இருக்குதான். அதுக்காக இவனை ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர், ஒரு சென்சிபிள் பிளேயர்னு கண்டிப்பா நம்மளால கன்க்ளூஷன் பண்ண முடியாது. ஒய்லாண்ட் ஹார்ட் ஒர்க் பண்றான், கிடைக்கிற சான்சஸ்
சான்சஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிறான். குறைன்னு பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லை. இவனுக்கு இன்னும் சப்ளைசஸ் நிறைய கிடைச்சா நல்லாயிருக்கும். சப்ஸ்டிடியூட்ஸ்லேருந்து வந்த ராஷ்ஃபோர்ட், மெக்வயர், மாசுராயி, ஜர்க்ஸி அண்ட் மவுண்ட் ஒன்றும் பெருசாக பண்ணலை. வந்தாங்க, ஆடினாங்க, அவ்வளோதான். ஹெட் கோச் ஆம்ரம் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் 11 வந்து ஸ்டார்ட் பண்ணினாப்ல. பட் டிஃபெண்டிங் செட் பீஸ் மட்டும் வர்ஸ் ஆகிட்டே வருது. இன்ஃபார்மில் இருந்த ராஷ்ஃபோர்டை ஸ்டார்ட் பண்ணாதது ஏன்னு தெரியல. அதே மாதிரி ஏன் மசுராயையும் ஸ்டார்ட் பண்ணலன்னு தெரியல. அதர்வைஸ் வெரி ஆக்டிவ் வித் சப்ஸ்டிடியூஷன்ஸ். ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஹோம் கேம்ல தோத்துருக்காப்புல தலைவன். லாஸ்ட் 2 மேட்சஸ்ல அடி வாங்கினதுக்காகவும் அண்ட் இன்ஃபார்ம்ல இருந்த பிளேயர்ஸை ஏன் ஸ்டார்டிங் லெவலில் யூஸ் பண்ணல அதுக்காகவும் இந்த ரேட்டிங். 13th பிளேஸ்ல தொங்கிட்டு இருக்காங்க மான்செஸ்டர் யுனைடெட். டாப் 4ல இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். டாப் 4க்கு போறது ஒரு கனவாவே போயிடும் போல இருக்கு இந்த சீசன்ல. டிசம்பர் மந்த் ஒரு பயங்கரமான ஸ்கெடியூல் நமக்கு. யூரோப் ரவுண்ட் இருக்கு, தென் சிட்டியோட கிளாஷ் இருக்கு, அப்புறம் காரபோ கப்போட ஃபிக்சர்ஸ்ல டாட்னமோட விளையாடணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ன்மவுத், உல்வ்ஸ் அண்ட் கடைசியா நியூ காசல். நம்ம நிலைமை என்ன ஆக போகுதோ. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யூரோப்பா ரவுண்டு அண்ட் இதில் நல்ல கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லி என் அனாலிசிஸை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஸ்டான்லி சைனிங் ஆஃப்.